இந்த ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, இந்த காலுக்கு மேலே இந்த இடத்துல இருந்து இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ வந்து நம்ம கையை வந்து ப்ரெஸ் கொடுக்குறோம். ஆனால் ஹெட்டு வந்து கையை நோக்கி ப்ரெஸ் கொடுக்கணும். இப்படி இந்த மாதிரி 1 2 3 4 5 இப்படி வச்சுன்னா இதுக்கு வந்து ரைட் சைட் பண்ணால் இப்போ வந்து லெஃப்ட் சைடு. அதே மாதிரி இங்கே வச்சுட்டு நம்ம கையை வந்து ஹெட்டை நோக்கி ப்ரெஸ் கொடுக்கணும். ஆனால் ஹெட்டு வந்து கையை நோக்கி ப்ரெஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஓகேங்களா? 1 2 3 4 5 ஓகேங்களா? அப்புறம் வந்து ஃப்ரண்ட். இப்போ வந்து நம்ம இப்படி வைக்கும்போது இந்த கையை வந்து ஹெட்டு நோக்கி போகும். ஹெட்டு வந்து கையை நோக்கி வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ கொடுக்குறோம் 1 2 3 4 5 ஓகேங்களா? அதே மாதிரி பேக்ஸ். இந்த பேக்கில் வந்து இங்கே இந்த கழுத்து இப்போ வந்து நாம் இப்படி கொடுக்குறோமா, அப்போ வந்து கழுத்து இப்படி வரும். இன்னும் இப்போ இந்த கழுத்து வந்து நாம் இப்படி கையை நோக்கி போகும்போது இப்படி இருக்கும். 1 2 1 2 3 4 5 ஓகேங்களா? அப்போ வந்து இது வந்து நம்ம இப்படியே வச்சுருந்தாலே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் நம்ம இப்படி வச்சுருக்கும் போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? 1 2 3 4 5 கையை வந்து கீழே இருக்கக்கூடாது. இந்த காதுக்கு மேலே வச்சுக்கோங்க. காதுக்கு மேலே வச்சு நல்லா பிடிச்சி அழுத்தணும். அழுத்தினா உங்கள் கையை அழுத்தினா அதே மாதிரி உங்கள் தலையை வந்து கைப்பக்கப்படி, அதாவது 2 பக்கமே அழுத்தணும். உங்கள் கையை அழுத்தினா நீங்கள் உங்கள் தலையை அழுத்தணும். அது மாதிரி 5 டைம் 1 2 1 2 சொல்லிக்கோங்க. 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு 5 டைம்னு சொல்லிட்டு இந்த சைடு இப்படி இதுவே மாதிரி 10 டைம் இந்த பக்கம் பண்ணணும். அதே மாதிரி இந்த கையை எடுத்துக்கோங்க. இங்கே வந்து காதுக்கு மேலே வைக்கணும், கீழே வைக்கக்கூடாது. இப்படி வச்சுக்கிட்டு 5 டைம். நீங்கள் உங்கள் கையும் அழுத்தணும், உங்கள் தலையும் அழுத்தணும். 2 பக்கமும் ப்ரெஷர் கொடுக்கணும். அது அப்படி வந்து 5 டைம் சொல்லணும். 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சைடு 10 டைம், இந்த சைடு 10 டைம் செய்யணும். ஒவ்வொரு டைமும் கை எடுத்து செய்யணும். அதே மாதிரி உங்கள் கை இப்படி போத்துக்கோங்க. அதாவது தலையை இப்படி வந்து பிடிச்சிக்கணும். தலையை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு உங்கள் கையை நீங்கள் பின்னாடி இருந்து அழுத்தணும். அழுத்துங்க. பின்னாடி அழுத்துனீங்கன்னா உங்கள் தலை இப்படி வரும். தலை இப்படி வருதா? கையை நீங்கள் தலையை அழுத்தினா அப்படி தலை வருதா? அப்படியே நீங்கள் உங்கள் தலையை பின்னாடி வந்து அழுத்தணும். அழுத்தினோட பின்னாடி வருதுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம தலையை அழுத்தும் போது தலை வந்து கீழுக்கு வரும். கீழுக்கு அப்படியே ரொட்டேஷன் பண்ணி இப்படி வந்து இது பண்ணணும், அழுத்தணும் மேலே. அப்படியே வந்து நீ கையும் அழுத்தணும், தலையும் கொண்டு இப்படி வந்து இப்படி வந்து நீங்கள் 2மே அழுத்தணும். அதே மாதிரி இப்படி இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இதுவும் அப்படிதான் இப்படி பண்ணிக்கோங்க. கையும் அழுத்தணும், தலையும் இப்படி முன்னாடி கொண்டு வரணும். முன்னாடி வந்து இப்படி அழுத்தணும். நீங்கள் வந்து இப்படி நீங்கள் வந்து எப்படி தலையை வந்து அழுத்தாம கையை மட்டும் அழுத்திட்டு தலையை அழுத்துனீங்கன்னா இப்படி முன்னாடி போயிடும். தலையை மட்டும் அழுத்துனீங்கன்னா கை வந்து முன்னாடி வந்துடும். இல்லைன்னா கையை மட்டும் அழுத்திட்டு தலையை அழுத்துனீங்கன்னா அது பின்னாடி போயிடும். 2 வந்து ஈக்குவல் பண்ணி அழுத்துனீங்கன்னாவே இப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். சரிங்களா? அது எப்படி பண்ணணும்னா நீங்கள் ஏதாவது கீழே சப்போர்ட் கொடுத்துக்கணும். இங்கே கீழே உங்களால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது கீழே, அதனால இப்படி சப்போர்ட் கொடுத்துக்கணும். இப்படி சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு உங்களுடைய முகம் இருக்குல்ல, ஃபேஸில் வந்து இப்படி வந்து கீழே வந்து அழுத்தணும். கையை வந்து அதே மாதிரி தான் கையும் மேலே வந்து அழுத்தணும், முகத்தை வந்து கீழே கொண்டு வரணும். அப்போ வந்து இப்போ வந்து கை அழுத்துனீங்கன்னா இப்படி போயிடும். இல்லைன்னா முகத்தை வந்து அழுத்துனீங்கன்னா அப்படி மேலே போயிடும். ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும்னா 2மே வந்து பேலன்ஸ் பண்ணணும். இப்படி வந்து பண்ணணும். நீங்கள் வந்து பேலன்ஸ் கொடுத்துக்கணும் முன்னாடி. அதாவது உங்களோட கையை வந்து 2 கையை வந்து இப்படி வந்து பேலன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா கரெக்டாக வந்து வந்துடும். இப்படி வந்து மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் போகக்கூடாது. சென்டரில் வந்து இப்படி நிற்கணும்.